மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ நீங்கள் முக்கியமாக ஒன்று சொல்லணும். இந்த அல்சர்னு நிறைய பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க என்ன செய்யணும்? அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன நோய்? ஐயா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அல்சர் கம்ப்ளைண்ட்டு நிறைய பேர் இந்த தேங்காய் பால் குடித்தா சரியாயிரும். அதே மாதிரி அல்சருக்கு ரொம்ப சிறந்த உணவு கீரை வகைகள் சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படிலாம் நிறைய சொல்றீங்க. அல்சர் நோய் குணமாகணும் அப்படின்னா என்னன்னா, இயற்கையான தண்ணீர் குடிக்கணும். முதல்ல ஏன் அல்சர் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அல்சர் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஆழ் மனசுல உங்களுக்கு ஆழ்ந்த கவலை இருந்தா அல்சர் வரும். நிறைய இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு உடலுறவு கொண்டால் அல்சர் வரும், சுகரும் வரும். இரவு நேரத்தில் யார் ஒருவர் அதிகமாக உணவெடுத்த உடனேயே தூங்கிறது போய் கண்டிப்பா அல்சர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தாலும் அல்சர் வரும். அதுக்காக நேரத்துக்கு சாப்பிடணுமா? ஆமாம். அப்ப அல்சரை என்ன சாப்பிட்டா போகுங்க? அல்சர் வந்துருச்சுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, என்னமா தப்பு நடந்து போச்சு, வந்துருச்சு, இப்ப என்னங்க பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அல்சர் ஓடிடும். உடனே அல்சர் போகும். அதாவது தேங்காய் பால் வெறும் பால் குடிச்சா பெரும்பாலும் அல்சர் போகாது. மேலும் நீங்க அஜீரண கோளாறுக்கு ஆளாயிருவீங்க. நிறைய பேருக்கு தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க தேங்காய் பால் குடிச்சிட்டு. நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். வெறும் வயிற்றுல காலையில அல்சர் போறதுன்னு சொல்றேன். அதாவது 100 ml தான் தேங்காய் பாலே இருக்கணும். 100 ml தேங்காய் பால். அதுல கறிவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா? இந்த கறிவேப்பிலை நல்லா அரைச்சு அதாவது பச்சை கறிவேப்பிலை நல்லா அரைச்சிடணும். அல்சர் போறதுக்கு மருந்து, மகா மருந்து நான் சொல்றது. இப்ப கறிவேப்பிலை நல்லா அரைச்சிடணும். அரைச்சு இளந்தப்பழ அளவுக்கு ஒரு உருண்டை, அவ்வளவுதான். 100 ml பாலுக்கு இளந்தப்பழ அளவுக்கு, அதாவது ஒரு 25 கறிவேப்பிலை போதும். அதுக்கு இளந்தப்பழ அளவுக்கு அது வந்துடும். நல்ல கறிவேப்பிலை 25 கருவேப்பிலை. சின்ன கருவேப்பிலையா இருந்தா ஒரு 50-60 கருவேப்பிலை நல்லா அரைச்சிங்கன்னா, மைய அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். அதை அப்படியே தேங்காய் பால்ல அந்த 100 ml தேங்காய் பால்ல கலந்துடணும். இதுல அந்த கருவேப்பிலை அரைக்கும் போதே வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிடணும். வெந்தயத்தை வறுத்து அரைக்கணுமா பச்சை அரைக்கணுமா? பச்சையா மட்டும் என்னைக்கு வெந்தயம் சாப்பிடவே கூடாது நண்பர்களே. முதல்ல புரிஞ்சுங்க, வெந்தயத்தை வறுக்க வேண்டும். வெந்தயத்தை லேசா ஒரு லேசா வறுத்தாலே கமகமன்னு இருக்கும். அதை லேசா ஒரு அளவுக்கு வறுத்து விட்டீங்கன்னா அந்த பொன்னிறமாக வந்துடும். அப்படி அதை எடுத்துட்டு அப்படியே அரைச்சு அதையும் ஒரு ஸ்பூன் போட்டு அரைக்கணும். வெந்தயத்தை வறுத்த வெந்தயத்துல ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா போட்டு அரைச்சு அந்த கருவேப்பிலை வெந்தயம் சேர்த்த தேங்காய் பால் இந்த 3ஐயும் ஒண்ணு கலந்து காலை 6 மணி மாலை 6 மணி, எவ்வளவு பெரிய அல்சரா இருக்கட்டும், அது என்ன அல்சரா இருந்தாலும் சேர்த்தான். பச்சை மிளகாய் மட்டும் அல்சர்காரன் பச்சை மிளகாயும் டீயும் சாப்பிடவே கூடாது. ரெண்டும் மோசமானது. இதான் பத்தி உங்களுக்கு மெயினா. அதே மாதிரி எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த அல்சர் போற வரைக்கும் அல்சர் சுத்தமா போயிடும். நீங்க மாத்திரை சாப்பிடுங்க அவசியம். அது ஒட்டுக்கொடல் அல்சர், அது இது குடல் சம்பந்தமான கேன்சர் வரைக்கும் தொடும் போயுது. இந்த நான் சொல்ற விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. குடல் கேன்சர் இருந்தா அது வரைக்கும் போய் தலையை காட்டும். அந்த அளவுக்கு அற்புதமான மகா மருந்து இது. 3 சேர்ந்துச்சுன்னா இதை 2 காலையில 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் தொடர்ந்து 48 தினங்கள் ஒருத்தன் குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய முகம் வசீகரமாகும், முகம் மாறும், குடல்ல மாற்றம் ஏற்பட்டோன்னு உடலில் மாற்றம் ஏற்பட்டுரும், அற்புதமா ஆனந்தமா இருக்கும், அல்சர் மாறிடும். அதே மாதிரி அந்த தொல்லையே உங்களுக்கு இருக்காது. சுகர்காரங்களும் இதை சாப்பிடலாம். அதனாலதான் வெந்தயத்தை சேர்த்தாச்சு அதுல. ஆக எல்லாருமே சாப்பிடலாம் இதை. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.